செவ்வானம் மாறும், பூமி மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்ணீரும் மாறும், காலம் மாறும், அன்புதானே மெய்யானது. உன் விருப்பம் என் விருப்பம் மாறி போகலாம், உன் கனவை என் கனவு மீறி போகலாம். இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. பெண்ணை பூமி என்றே எல்லோரும் சொல்வதேனோ, கோபம் தோன்றும் போது பூகம்பம் ஆவதாலோ. பூவாகவே தினம் பெண்மை வாழுமோ, பூனாகமாய் சில வேளை மாறி சீருமோ. இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. வேண்டும் வாழ்க்கை இங்கே எல்லோர்க்கும் வாய்ப்பதில்லை. வேண்டாம் போதும் என்று சொல்வோர்கள் யாரும் இல்லை. ஆகாயம் போல் ஒரு உள்ளம் வேண்டுமே, அண்ணாந்துதான் பலர் பார்த்து வாழ்ந்தால் போதுமே. இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. செவ்வானம் மாறும், பூமி மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்ணீரும் மாறும், காலம் மாறும், அன்புதானே மெய்யானது. உன் விருப்பம் என் விருப்பம் மாறி போகலாம், உன் கனவை என் கனவு மீறி போகலாம். இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ. ராஜப்பா, ராஜப்பா, என்னத்த வீட்டுக்குள்ள இருந்த விஜய காணோம் ராஜப்பா. அதான் உள்ளதா இருப்பா, நல்லா தேடி பாரு போ. இல்ல ராஜப்பா, நான் அவளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், அவளை எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பா? நான் இங்க தானே இருக்கேன், என்ன தாண்டி போக சான்ஸே இல்ல. டேய் கிழிச்ச, நீ காவல் காக்கற லட்சணம் தான் நான் பார்த்தனே. போன்ல தான பேசிட்டு இருந்த. இர்ரா உன்னை இப்பவே சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. உங்களுக்கு தேவை விஜய் தானே, நான் தேடி கண்டுபிடிச்சு போ போ, ஓடு சீக்கிரம் ஓடு. இந்த பக்கம் நான் தேட மறந்துட்டேன், நான் போய் பாத்துட்டு வரேன் ராஜப்பா. எதுக்கு டென்ஷன் ஆற? கூலாரு, அதுக்கு தான் அவன் இருக்கான்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படியும் விஜயை தேடி அவன் கொண்டாந்துருவான். இல்லன்னா அவனை நொங்க எடுத்துருவாங்கல்ல. நீ டென்ஷன் ஆகாம சூப்பரா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு கொண்டு வா போ. விஜய், 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 விஜய் எங்க போயிருப்பா? இந்த ராஜப்பா, என்னோ ராஜப்பா, அந்த அயோக்கிய நம்ம விஜயை கெடுத்தவன். அவளை கொல்ல பார்த்தவனும் கூட அவனும் போய் காவலுக்கு வச்சிருக்காங்களே. திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி இருக்கு. இல்லத்த, பெட்டிக்கு பெரிய பூட்டு போட்டு சாவியை இந்தர் கையில கொடுத்துருக்கோம். இப்போ பெட்டியில் ஏதாவது பொருள் காணாம போனா யார் பொறுப்பு? இந்தர். அப்படி செக் வச்சிருக்காரு டிசி. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கோர்ட் ஒரு செக் வைக்க போகுது இந்தருக்கு. அவன் எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாத.
எப்படியோ விஜிக்கு எதுவும் ஆகாம அவ நல்லபடியா இருந்தா சரி. கவலைப்படாத. எங்க போற? குளிக்க போறேன். குளிக்க போறியா? ஒரு பக்கெட் தண்ணியை நீயே தூக்கிட்டு போறியா? வழிக்கு விழுந்தா யார் பதில் சொல்லுவா? எல்லாரும் என்னதானே சொல்லுவாங்க. சொல்லட்டும். என்னது தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளா ஒண்ணுமே புரியலையே. சரி என்கிட்ட தான் நான் எடுத்துட்டு வரேன். தரமாட்டேன். இங்க பாரு, சொன்னா கேளு, என்கிட்ட கொடு. கொடுக்க மாட்டேன். உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், உன் கால்ல வேணா விடுறேன், என்கிட்ட கொடு. குடுங்கறல. வா. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. எங்க போனோம்? அடையார் போனோம். போலாம். நீ தீபா தானே? ஆமா. நீங்க? வாசுவோட சிஸ்டர் தானே மேரேஜ் பண்ணிருக்கேன். கரெக்ட். கலை அக்காவோட ஹஸ்பண்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மணி 10 ஆக போகுது. இந்த நேரத்துல போய் அடையார், அதுவும் தனியா? கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன்னா ஆப்வியஸ்லி கால் சென்டர்னா 10 to 5 தான். கால் சென்டரா? ஆமாண்ணா. என்ன தீபா, இப்பதான் வீட்டுல பிரச்சனையாயி அப்பா வீட்டை வித்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துட்டு இருக்கீங்க. இப்ப போய் நைட்ல அதுவும் கால் சென்டர் ஜாப், பகல் நேரத்துல ஒர்க் பண்ற மாதிரி ஜாப் தேடி கூடாதா? இல்லண்ணா, இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இப்ப போய் நைட்டு டேன்லாம் பார்க்க முடியாதுண்ணா. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டை நான் தான் பாத்துக்கிற சூழ்நிலை. அப்ப ஏதோ மெச்சூரிட்டி இல்லாததுனால நான் போய் ஒரு சில பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண தைரியமும் இருக்கு, மெச்சூரிட்டியும் வந்திருக்கு. என் அக்கா புகுந்த வீடு போயிட்டா. அவகிட்ட போய் கையேந்தினா அது அவளுக்கும் அசிங்கம், எங்களுக்கும் அவமானம். சோ அதான் நான் ஜாப் போறேன். கால் சென்டர்னா கேப் வருமே, பிக்கப் டிராப்க்கு. அப்புறம் ஏன் நடந்து போற? கேப் பிரேக் டவுன்னா இமிடியேட்டா போனோம். அதான் ஆட்டோ இல்ல டாக்ஸி புடிச்சு வந்துருங்கன்னு சொன்னாங்க கம்பெனில. அண்ணா, எனக்கு ஒரு ஐடியா. பேசாம நீங்களே என்ன மந்த்லி பிக்கப் டிராப் பண்ணிக்கிறீங்களா? நான் வேணா கம்பெனில சொல்லி உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் salary அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்ரேயாவோட தங்கச்சின்னு நிரூபிச்சிட்ட. சரி வா போலாம். ஆனா நான் பே பண்ணுவேன், நீங்க வாங்கிக்கணும். மந்த்லி ஒன்ஸ். சரி ஓகே, உட்கார் போலாம். சம்பந்திமா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க ஸ்ரேயாவோட பெரியப்பா, பெரிய பிலிம் ப்ரொடியூசர். நிறைய தடவை பாத்துருக்கோம். நீங்க போய் இப்படி கேட்கலாமா? Thank you. பெரிய மனுஷங்க தான். உபசரிப்பை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியா கொடுக்கணும், சொல்லுங்க. சரி ஸ்ரேயா, உங்க மருமக எப்படி இருக்கா? என்ன ரவி சார், நீங்க ஸ்ரேயாவோட பெரியப்பா, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்க வேண்டியதானே? எங்க பொண்ணு உங்க வீட்டுல கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவ உங்க பொண்ணு மாதிரி தானே. அது மட்டும் இல்ல, மாமியார்னா இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரே ஒரு ரோல் மாடல் எக்ஸாம்பிளுக்கு யாருன்னு கேட்டா அது நீங்க தான். என்ன வந்ததுல இருந்து ஒரே புகழ்ச்சியாவே இருக்கு. உண்மைதானுங்களே, யார புகழற? தகுதி இருக்கிறவங்கள தானே. ஸ்ரேயா இப்ப வீட்ல இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. நான் வேணா அவளுக்கு போன் பண்ணி வர சொல்லவா? ஐயோ வேண்டாம், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் சம்பந்திமா. நமக்கு வேண்டியவங்க, அதுவும் உறவுக்காரங்க வேற, பெரிய பதவியில அதுவும் முக்கியமான பொறுப்புல இருந்தா நமக்கு பெருமை இல்லைங்களா? எங்க சம்பந்திமா சென்சார் போர்டு ஆபீசர். அவங்க படம் பார்த்து சர்டிஃபை பண்ணாதான் படமே ரிலீஸ் ஆகும். அவங்க பதவி உண்மையிலேயே பெரிய பதவின்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக்க வேண்டாம்? உங்க சம்பந்தி நான் பெரிய பிலிம் ப்ரொடியூசர். நீங்க மத்தவங்க கிட்ட என்ன பத்தி சொல்றீங்களோ இல்லையோ, ஆனா உங்களை பத்தி நான் யாருக்கிட்டயுமே சொல்ல நான் தயங்குறது இல்ல. நீங்க இன்னுமா படம் எடுக்கிறீங்க? என்ன சம்பந்தியமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் படம் எடுக்காம வேற யார் படம் எடுப்பாங்க சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, ரசிகர்கள் வேற அடுத்த படம் எப்போன்னு கேட்டுட்டு இருக்காங்க.
எனக்கு ஒரே ஒரு ஆம்பிஷனுங்க, 1000 படம் எடுக்கணும். 1000 படங்கள் எடுத்து 1000 படம் எடுத்து அபூர்வ ரவிகாந்த் ஒரு பேரை நான் எடுக்கணும். எங்க சம்பந்திமா, சமூகத்துக்கு தேவையான நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி எவ்வளவோ படங்கள் எடுக்கிறேன். ஆனா சென்சார் போர்டுல ஏ சர்டிபிகேட் கொடுத்து படத்தை நிறுத்திடுறாங்க. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுது. படம் முழுக்க ஆபாசம் வக்கரம்னா ஏ சர்டிபிகேட் தானே கொடுப்பாங்க. இல்ல 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 இல்ல, படத்தை முழுசா பாருங்க. கடைசியில எப்பயுமே ஒரு மெசேஜ் நான் கன்வே பண்ணிருப்பேன். படம் முழுக்க குப்பையா ஆபாசமா எடுத்துட்டு கடைசி ஒரு ரீல மெசேஜ் சொன்னா போதுமா? நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா ஜனங்க அந்த படத்தை பார்த்துட்டு அப்படி ஒரு சீனே தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு படம் நான் எடுக்கும் போதும் என் மனசுக்கு சரின்னு பட்டதை தான் நான் படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, படம் முழுக்க ஆபாசமா இருந்தா ஏ சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க. ஏ சர்டிபிகேட் கொடுத்தானா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் கொடுக்கிற டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ ஏன் சேனல்ல கூட ரிலீஸ் பண்ண முடியலங்க. இதே மாதிரி எல்லா படத்துக்கும் பண்ணிட்டு இருந்தானா நாங்களும் பழைக்க வேண்டாமா சொல்லுங்க? அதுக்கு நீங்க நல்ல படமா எடுக்கணும். சம்பந்திமா, நல்ல படமா எடுத்தானா சென்சார் போர்டுல ஒரு 5 பேர் பார்த்து கைய வேணா தட்டுவாங்க. ஆனா ப்ரொடியூசர் நான் தலையில துண்டு போட்டுக்கணும் இல்லையா? பதவிங்கிறது எதுக்குமா? பெருமைப்பட்டுக்குவா இல்ல அலங்காரம் பண்ணிக்குவா? ஒரு 4 பேருக்கு உதவி பண்றதுக்கு தானே. அதுவும் நீங்க சொந்தக்காரங்க வேற ஆயிட்டீங்க. இந்த பாருங்க, இந்த ஜெகதா யாருக்கும் எந்த சிபாரிசும் பண்ண மாட்டா. ஐயோ, நீங்க சும்மாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் இங்க உங்களுக்கு 2 lakhs கொண்டு வந்திருக்கேன். என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நிறுத்துங்க. என்ன இதுக்கு மேல வேற யாரும் அவமானப்படுத்தவே முடியாது. சம்பந்தியமா ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆறீங்க? இது சாதாரண விஷயம் தானுங்களே. நீங்க ஸ்ரேயாவோட பெரியப்பாங்கிறதுனாலதான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உள்ள கூப்பிட்டேன். அது ரொம்ப தப்பா போச்சு. உங்களோட மரியாதைய கெடுத்துக்காதீங்க. இல்ல, அது வந்து நான் சொல்றேன், இது உங்க மரியாதைய கெடுத்துக்காதீங்க. இல்ல, நான் இன்னும் 5 lakhs போட்டு கொடுக்கிறேன். உங்க மரியாதைய கெடுத்துக்காதீங்க. முடிவா என்ன சொல்றீங்க? நீங்க என் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் இந்த பணத்தை நான் நிச்சயமா தொட மாட்டேன். போங்க. நீங்களும் பழைக்க மாட்டீங்க, மத்தவங்களையும் பழைக்க விட மாட்டீங்க. மறுபடியும் நான் டெல்லிக்கு தான் போன போல இருக்கு. ரூபா, 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 என்னங்க? ரூபா, ஆ, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எங்க அவசரமா கிளம்புறீங்க? இருங்க, டீ ரெடி அடிச்சு குடிச்சிட்டு போங்க. எங்க அன்னைக்கு அந்த பையன் அப்படி இங்கிலீஷ் பேசினா, எனக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷே வராதுன்னு சொல்லிட்டு. யாரு? திலீப்பா? அவனேதான். ஒரே ஆச்சரியமா இருக்குங்க. எப்படிடா இப்படி பேசினேன்னு கேட்டா எனக்கே தெரியலங்கிறா. எதனால இவனுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? இதுக்கு பேரு ஆல்டர்னேட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உணர்வு நிலை வந்து க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறுபடும். ஒரு க்ஷணம் சாந்தமா இருக்கிற மனுஷன் தான் வந்து அடுத்த க்ஷணம் கோவப்படுவான். இப்ப ஒரு க்ஷணம் வந்து ஒருத்தர்கிட்ட தாராளமா இருக்கிறவன் அடுத்த க்ஷணமே ஒருத்தர்கிட்ட கஞ்சமா மாறுவான். இந்த மாதிரி எதிர்மறையான ரெட்டைகளுக்குள்ளதான் நம்முடைய மனம் பயணிக்குது. ஆனா இவன் இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசினது எப்படி இந்த ரகத்துல சேரும்? நல்ல கேள்வி. பட் இதுக்கு பதில் இருக்கு. மனோவிஞ்ஞானத்துல மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்குள்ள பல பிரிவுகள், பல அம்சங்கள் இருக்கு. நீ வந்து இந்த டாக்டர் ஜெக்கைல் அண்ட் ஹைடு கதை படிச்சிருக்கியா? ஸ்டீவன்சன்கிறவர் எழுதினது. ஹாலிவுட்ல படமா கூட வந்திருக்கு. அதுல எப்படின்னா, ஒருத்தன் பகல்ல டாக்டர் ஜெக்கைல் அப்படிங்கிற நல்லவனா இருப்பான். அதே ஆள் ராத்திரியானா ஹைடு அப்படிங்கிற கேரக்டரா மாறி ஒரு கொடூரமான மிருகமா உலாவுவான். அப்போ திலீப்பும் இந்த வகையை சேர்ந்தவனா? அந்த வகையை சேர்ந்தவனா இருக்கலாம்ங்கிறது வந்து என்னுடைய கணிப்பு. ஆனா இப்போதைக்கு உறுதியா சொல்ல முடியாது. அந்த பையனை நிறைய அப்சர்வ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உறுதியா சொல்ல முடியும். நீங்க என்ன சாதாரண ஆளா?
நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. நான் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்த வந்தானே, அவனையே சரி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? பேசாத, வேண்டாம் வேணாம், மாறாத. சரி சரி ஓகே. சரி ரூபா, டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? குட் மார்னிங் சார். டேய் குட் மார்னிங். என்னடா இந்நேரத்துக்கு வந்திருக்க? எனக்கு இப்போ ஒரு ஐடி கம்பெனில மீட்டிங் இருக்க. மனோவிஷய நிபுணர் இருக்கு, கம்ப்யூட்டர் நிபுணரோட என்ன வேலை? ம் ம் ஒன்றும் இல்லடா, அது வந்து அதை நான் எப்படி உனக்கு சொல்றது? என்ன நீ தொழில் ரகசியம்லாம் கேட்குற? நான் சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியுமா? அது எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. உனக்கு சொல்லுங்க நான் சார். அப்புறமா சார், விளக்கி சொல்லிட்டு போங்க சார். அப்புறமா சொல்றேன்டா. சார் ப்ளீஸ் சார். இல்லடா, அது அதாவது ம், திலீப் திலீப் ஷோ. சொல்லுங்க சார். அதாவது இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து அது டார்கெட் ஓரியன்ட் ஒர்க்கா இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. அதனால அவங்க ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக சில ஐடி கம்பெனிஸ் சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், என்ன மாதிரி ஹிப்னட்டிஸ்ட் இவங்களெல்லாம் வச்சு அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்றாங்க. அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த மெத்தட் ஏன் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் யூஸ் பண்ணக்கூடாது? ம். நல்ல ஐடியாவா இருக்கு. நீ ஒண்ணு பண்ண, இத வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்கு லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் காலம்க்கு எழுது. கூடிய சீக்கிரமே நடைமுறைக்கு வந்தாலும் வரும். சார் எனக்கு ஒரு டவுட் சார். என்ன? ஆத்மான்னு ஒன்று இருக்கா? ஆம். ம். ஆத்மா இருக்கலாம். இருக்கா இல்லையா தெளிவா சொல்லுங்க. சரி ஓகே, இருக்குன்னே வச்சுக்கே. இருக்குல்ல. அப்ப அது நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்கு? அது கண்ணா, அது வந்து இது வந்து பாராசைக்காலஜி. உங்களுக்கு ஒன்று தெரியலனா அதை பாராசைக்காலஜின்னு சொல்லிடுறதா? அப்படி இல்ல ராஜா. அது இப்போ மனிதனுடைய ஐம்புலன்களால வெரிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் விஞ்ஞானம் எடுத்துக்கும். அந்த வெரிஃபிகேஷனுக்குள்ள வரலன்னா வெளியில தள்ளிடும். சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மரணம்னா என்ன? மரணம்னா என்ன? When a man does not respond to the external stimuli, that is called death. அப்படின்னா? அதாவது புறத்தூண்டுதல்களுக்கு ஒரு மனிதனால ரியாக்ட் பண்ண முடியாம போச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு மரணம் அடைஞ்சதா அர்த்தம். பட்டுமா? அப்போ செத்து போனவங்க எவ்வளோ பேரு மறுபடியும் உயிரோட வந்திருக்காங்கல்ல, எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் இது நடந்திருக்கே. இல்லக்கண்ணா, அது 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 வந்து ஒரு அது வந்து கோடியில ஒண்ணுடா. டேய் இங்க பாரு, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். சார் 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 செத்து போன லாசரஸ ஜீசஸ் உயிரோட கொண்டு வந்தார்ல, அது எந்த சைக்காலஜி? அது 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 வந்து Parapsychology-யா? இல்ல, அது பாராசைக்காலஜி இல்ல. அது அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிட் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஜீசஸ் வாட்டரை வைனா மாத்தினார்ல, வைனும் ஒரு ஸ்பிரிட் தானே, அந்த ஸ்பிரிட்டா? இல்ல கண்ணா, அது வந்து ஸ்பிரிட் வித்தியாசம் இருக்குடா. அது வேற, இது வேற. ஹலோ ஹலோ சார். எஸ் சார், எஸ் சார், அங்கதான் சார் வந்துட்டேன். உடனே வந்துடுறேன் சார். ரிங்கே வரலையா சார்? அது அது ரூபா, இங்க பாரு, நேத்து செஞ்சு அல்வா, அதை இவனுக்கு கொடு. 2 நாளைக்கு வாயை திறக்க மாட்டான். ஆள விடுறா. உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாம் டீ தான் குடிக்கணும், அப்பதான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். காஃபி குடிச்சா தப்பா? காஃபில காஃபின் இருக்கு, அது உடம்புக்கு நல்லது இல்ல. டீ குடிச்சா நரம்பு தளர்ச்சி வரும்னு நான் படிச்சிருக்கேனே. அப்ப ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா? தொண்டை கட்டிக்குமே. டேய், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளு. ஒரு ஹிப்னாட்டிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நிம்மதியா இருக்கீங்க? கொஞ்சம் முறைச்சா கூட மனவசியம் பண்ணிடுவார்ல. மனோவசியம் பண்றதுக்கு கண்கள்ல காந்த சக்தி ரொம்ப ஜாஸ்தி வேணும். அது அதிகமா ஆண்களுக்கு இருக்கா பெண்களுக்கு இருக்கா, நீயே சொல்லு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்ல. அப்ப எதுக்காக வித்யா பின்னாடியே சுத்திட்டு இருக்க? எனக்கே தெரியலையே. நான் சொல்ற கேளு. உனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர், உனக்குள்ள பல பேர் இருக்காங்க அப்படின்னு அவர் தானே சொன்னாரு? அவர் சொல்லலடா, நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். அப்ப என்ன குணப்படுத்திடுவாரா? நான் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு வந்தவரையே குணப்படுத்திட்டாரு. அப்படியா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அவன் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு என்னோட இருப்பிடமான வைகுண்டத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப குணமாவலியா? இல்ல, குணமாயிடுச்சு. நான் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். சரி, இந்த முதல்ல டீ குடி.
நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே என் வேலையை பார்த்து இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்காங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா அத்தை? இருக்குமா. கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ரவிகாந்த் பெரியப்பாவை பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? அவரு இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரா? ஆமா, வந்துட்டு போனாரு. அவர் வந்திருக்காருன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. இப்ப என்ன, அவர் தான் சொல்லிட்டார்ல, தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் என்ன? அத்தை, பெரியப்பா என்ன விஷயமா வந்தாரு? ஏன் உங்க பெரியப்பா கிட்ட கேக்கலையா? கேட்டேன். ஆனா உங்க அத்தை கிட்ட கேளுன்னு கோவமா சொல்லிட்டு கார்ல கிளம்பி போயிட்டாரு. இந்த பார் ஸ்ரேயா, உன் பெரியப்பா பேச்ச இனிமே இந்த வீட்ல எடுக்காது. ஏன் அத்தை இவ்ளோ கோவப்படுறீங்க? நீங்க கோவப்படுற அளவுக்கு இங்க அப்படி என்ன நடந்தது? அப்படி என்ன நடந்ததா? உன் பெரியப்பா வச்சுன்னு சும்மா விட்டேன். இதே வேறொருத்தரா இருந்திருந்தா கம்பி என்ன வச்சிருப்பேன். அத்தை, எனக்கு புரியல. இரவுகளின் மன்மதன் ஒரு படம். அந்த படம் டைட்டில்ல இருந்து எண்டு வரைக்கும் அது சொல்லவே ச்சே. படத்தோட கதையை நம்பி அவர் படம் எடுக்கல, சதையை நம்பி எடுத்திருக்காரு. இதுக்கு அவருக்கு யூ சர்டிபிகேட் வேற வேணுமா? நீங்க சட்டத்தை மீற மாட்டேன், மனசாட்சி படிதான் நடந்துப்பேன், இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் ப்ரொஃபஷனையும் மிக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படிதான் சொன்னேன். அதுக்கு அவர் புத்தியை காமிச்சிட்டாரு. எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் தராராம். அத வாங்கிக்கிட்டு அவரோட காரியத்தை முடிச்சு கொடுக்கணுமா? எனக்கு லஞ்சம் தராருமா உங்க பெரியப்பா? நல்ல மனுஷன்தான். ஆனா ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ? உங்களுக்கே தெரியுமே அத்தை, ஆரம்பத்துல எவ்வளவு நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்காருன்னு. யார் அவர் மனசை கெடுத்தாங்களோ தெரியல. அவர் டைமும் சரியில்லை. அதான் கடைசியா சொன்ன பாரு, அதுதான் கரெக்ட். அவருக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. அவரோட ஜாதகத்தை நல்ல ஜோசியர் கிட்ட காட்ட சொல்லு. அவர் புத்தி கெடுறதுக்கு ஜாதகம் என்ன செய்யும்? அவர் ஜாதகம் ஒண்ணும் பண்ணாது. அவரோட ஜாதகம் நம்பர் 1 ஜாதகமாவே இருந்தாலும் அவருக்கு வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க இவங்களோட ஜாதகமே போதுமே அவர் கதைய முடிச்சு கட்ட. ஏன் உன் ஜாதகம் போதாதா?